சென்னையில் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள ஊசி போட்டுக் கொண்டவர் திடீர் மரணமடைந்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விரிவான விவரங்கள். அர்ஷினி, வணக்கம். வட சென்னையில் உடல் வளர்ச்சி பெற ஜிம் பயிற்சியாளரின் ஆலோசனைப்படி உடல் வளர்ச்சிக்காக ஊசி செலுத்திய நபரானவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னை காசிமேடு காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் ராம்கி, 35 வயதான இவர் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்வீட் ஜோன் என்ற உடற்பயிற்சி கூடத்தில் கடந்த 6 மாதங்களாக உடற்பயிற்சி செய்து வருகிறார். இந்த நிலையில் அந்த ஜிம்மின் பயிற்சியாளரும் உரிமையாளருமான அவர் கொடுத்த அந்த பயிற்சியாளர் சந்திரமோகன் என்பவர் கொடுத்த ஆலோசனையின்படி இவர் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காகவும் உடலை பெருக்குவதற்காகவும் ஊசியானது போட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று மாலை அவருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் தனக்கும் இந்த ஊசி போட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஜிம்மின் பயிற்சியாளரும் உரிமையாளருமான சந்திரமோகன் கூறியதற்கு உயிரிழந்த ராம்கியின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பு அவர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்தவித தகுந்த ஆலோசனையும் இல்லாமல் உடல் வளர்ச்சிக்காக அவர் ஒரு மருந்தை சிபாரிசு செய்திருக்கிறார் என கூறியிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளிப்பதாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மருந்தை எடுத்துக்கொண்டு ராம்கியை சந்திரமோகன் நள்ளிரவு வரை உடற்பயிற்சி மேற்கொள்ள வைத்திருக்கிறாராம். அதாவது 11 மணிக்கு மேல் அவரை நள்ளிரவு 11 மணிக்கு மேல் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று மாலை 5 மணி அளவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராம்கி கல்லீரல் பிரச்சனை காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, விவரங்களுக்கு நன்றி பிரபு.